வணக்கம். ஒரு கம்பெனியால $10 ட்ரில்லியன் மதிப்புக்கு வளர முடியுமா? கேக்குறதுக்கே கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி இருக்குல்ல. ஆனா இது வெறும் கற்பனை இல்ல, நிஜமாக போற ஒரு கணிப்பு. ஃபோர்ப்ஸ் வெளியான ஒரு மார்க்கெட் அனாலிசிஸ் அடிப்படையில என்விடியாவோட ஃபியூச்சர் பத்தின இந்த போல்டான கணிப்பை பத்தி தான் நாம இன்னைக்கு டீடைலா பார்க்க போறோம். இதோ பாருங்க, அந்த நம்பரை பாருங்க. $10 ட்ரில்லியன். இதுதான் என்விடியாவோட மார்க்கெட் கேப் அடையும்னு கணிக்கப்பட்டிருக்க டார்கெட். இது ஏதோ சும்மா சொல்ற ஊகம் கிடையாது. இதுக்கு பின்னாடி ரொம்ப வலுவான மார்க்கெட் மற்றும் டெக்னாலஜி காரணங்கள் இருக்கு. இந்த கணிப்பு எங்கிருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபோர்ப்ஸ் பத்திரிகையில அனலிஸ்ட் பெஃப் கிண்டிக் தான் இந்த கருத்தை முன்வைக்கிறாங்க. அவங்க சொல்றது என்னன்னா, 2030க்குள்ள இல்ல அதுக்கு முன்னாடியே கூட என்விடியா $10 ட்ரில்லியன் மார்க்கெட் கேப்பை தொடும்னு நாங்க நம்புறோம். சரி, இதை நாம ஏன் சீரியஸா எடுத்துக்கணும்? அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. இதே அனலிஸ்ட் தான் முன்னாடியே என்விடியா ஆப்பிளோட மார்க்கெட் வேல்யூவை தாண்டும்னு கணிச்சிருந்தாங்க. அதுல என்ன ஆச்சரியம்னா, அவங்க சொன்ன டைமுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த கணிப்பு நிஜமாச்சு. அதனாலதான் இவங்களோட இந்த புதிய கணிப்பை நம்ம ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டியிருக்கு. ஓகே, வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாம். இந்த பிரம்மாண்டமான வேல்யூவேஷனுக்கு முதல் காரணம் என்னன்னா, வரப்போற ஏஐ டேட்டா பூம். அதாவது செயற்கை நுண்ணறிவு டேட்டாவோட ஒரு பெரிய வெடிப்பு. ஏஐக்கான தேவை நாம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ந்துட்டே இருக்கு. இத என்விடியாவோட சிஇஓ ஜென்சன் ஹுவாங் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. மில்லியன் கணக்கான ஜிபியு டேட்டா சென்டர்கள் வரப்போற காலம் இது அப்படின்னு சொல்றாரு. அதாவது கம்ப்யூட்டிங் பவருக்கான தேவை எதிர்காலத்துல எவ்வளவு பெருசா இருக்க போகுதுன்னு இது தெளிவா காட்டுது. நாம வெறும் ஆயிரக்கணக்குல இருந்து மில்லியன் கணக்குக்கு மாறப்போறோம். இது ஒரு ஜெனரேஷன் ஷிஃப்ட். இப்ப இந்த சார்ட்டை பாருங்க. இந்த வளர்ச்சி எவ்வளவு வேகமா இருக்குன்னு நல்லாவே புரியும். இன்னைக்கு டேட்டா சென்டர்கள்ல பல்லாயிரக்கணக்கான ஜிபியூக்கள் தான் இருக்கு. ஆனா 2025க்குள்ள இது லட்சக்கணக்குல மாறும். எதிர்காலத்துல மில்லியன் கணக்குல போக போகுது. இது ஒரு ராக்கெட் வேக வளர்ச்சி. இது வெறும் கணிப்பு மட்டும் இல்ல, நிஜத்திலையும் நடந்துட்டு இருக்கு. உலகின் பெரிய டெக் கம்பெனிஸ் எல்லாரும் ஜிபியூகளை வாங்கி குவிக்கிறாங்க. இப்ப கேளுங்க, மைக்ரோசாஃப்ட் இந்த வருஷம் மட்டும் 1.8 மில்லியன் ஜிபியூகளை வாங்க டார்கெட் வச்சிருக்காங்க. அடுத்து மெட்டா 2 வருஷத்துல 5 லட்சம் H100 ஜிபியூஸ்ல ஆர்டர் கொடுத்திருக்காங்க. எலான் மஸ்கோட எக்ஸ் கம்பெனி கூட 3 லட்சம் B200 ஜிபியூகளை வாங்க போறதா சொல்லியிருக்காரு. ஓகே, இப்ப மார்க்கெட் டிமாண்டை விட்டுட்டு டெக்னாலஜி பக்கம் வருவோம். என்விடியா எப்படி படிப்படியா இன்னிடத்துக்கு வந்தாங்கன்னு பார்க்கலாம். இது ஒரு டெக்னாலஜி ஏணி மாதிரி ஒவ்வொரு படியா ஏறி வந்திருக்காங்க. இந்த நம்பரை பாருங்க, சும்மா சொல்லல, உண்மையிலே மலைப்பா இருக்கு. வெறும் 8 வருஷத்துல ஏஐ கம்ப்யூட்டிங் பவரை 1000 மடங்கு அதிகப்படுத்தியிருக்காங்க. இந்த நம்ப முடியாத வேகம்தான் அவங்களோட போட்டியாளர்களை விட ரொம்ப தூரம் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தியிருக்கு. அவங்களோட இந்த டெக்னாலஜி பயணத்தை இந்த டைம் லைன்ல தெளிவா பார்க்கலாம். வோல்ட்டால ஆரம்பிச்சு ஆம்பியர், ஹாப்பர், இப்ப பிளாக்வெல் வரைக்கும் ஒவ்வொரு ஜெனரேஷனும் ஒரு பெரிய ஜம்ப். முதல்ல 2017ல வந்த வோல்டா. இதுதான் முதல் உண்மையான ஏஐ ஆக்சிலரேட்டர். ஏன்னா இதுதான் டென்சர் கோர்ஸ்ன்ற விஷயத்த கொண்டு வந்துச்சு. சிம்பிளா சொல்லணும்னா, இது ஏஐ வேலைகளுக்காகவே ஸ்பெஷலா டிசைன் பண்ணப்பட்ட ப்ராசஸர். ஜிபியூக்கு ஒரு டர்போ பூஸ்ட் கொடுத்த மாதிரி. அடுத்து 2020ல வந்த ஆம்பியர். இது என்விடியாவோட பிசினஸையே மாத்திருச்சுன்னு சொல்லலாம். ஏஐக்கு ட்ரைனிங் கொடுக்கறது, அப்புறம் அந்த ட்ரெயினான ஏஐயை யூஸ் பண்றது, அதாவது இன்ஃபரன்ஸ், இந்த ரெண்டையும் ஒரே சிப்ல கொண்டு வந்தாங்க. இதனால என்விடியா வெறும் கேமிங் மார்க்கெட்டை மட்டும் நம்பியிருக்கிற கம்பெனியா இல்லாம ஒரு முழுமையான ஏஐ சிஸ்டம்ஸ் கம்பெனியா மாறினாங்க. அப்புறம் 2022ல வந்த ஹாப்பர். இது ஒரு புரட்சின்னே சொல்லலாம். இது கொண்டு வந்த டிரான்ஸ்ஃபார்மர் என்ஜின் தான் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ற ChatGPT மாதிரி பெரிய மாடல்ஸுக்கு காரணம். இது மூலமா ஏஐ அதுவாவே டேட்டால இருக்கிற பேட்டர்ன்ஸை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சது. இதுதான் ஜெனரேட்டிவ் ஏஐயோட முழு சக்தியும் வெளிக்கொண்டு வந்துச்சு. சோ இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, என்விடியாவோட ஐடென்டிட்டியில நடந்த இந்த பெரிய மாற்றம். இந்த $10 ட்ரில்லியன் கணிப்பை புரிஞ்சுக்க இது ரொம்ப ரொம்ப அவசியம். அவங்க இப்ப வெறும் சிப் தயாரிக்கிறவங்க கிடையாது. இந்த கம்பேரிசன் அதை தெளிவா காட்டுது. அப்போ அவங்க ஒரு ஜிபியு சிப் கம்பெனி, இப்போ அவங்க ஒரு ஏஐ சிஸ்டம்ஸ் கம்பெனி. இந்த மாற்றம் தான் அவங்களோட $10 ட்ரில்லியன் வேல்யூவேஷனோட சீக்ரெட். பழைய என்விடியாவை நினைச்சு பாருங்க. அவங்க என்ன வித்தாங்க? நம்ம கையில அடங்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஜிபியு சிப்ஸ், அதாவது தனித்தனி பாகங்களை வித்துட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற என்விடியா என்ன பண்றாங்க? அவங்க உலகின் பெரிய கம்பெனிகளுக்காக முழுசா ஏஐ ஃபேக்டரிகளையே கட்டித்தராங்க.
இது ரொம்ப பிரம்மாண்டமான ஒன்னோடு ஒன்னும் கனெக்ட் பண்ணப்பட்ட சூப்பர் கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ். நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு சிப் விக்கிறதுக்கும் ஒரு முழு ஃபேக்டரியே விக்கிறதுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குன்னு. சரி, இப்போ ஃபியூச்சரை பாப்போம். இந்த $10 ட்ரில்லியன் டார்கெட்டை அடைய போறதுக்கு மூணாவது மற்றும் கடைசி காரணம் என்னன்னா, NVIDIA அவங்களோட வேகமான இன்னோவேஷன் பயணத்தை இன்னும் எப்படி ஸ்பீடப் பண்ண போறாங்கன்றதுதான். அவங்க ஒரு ரொம்ப அக்ரெசிவான புது ரோட் மேப் வச்சிருக்காங்க. பழைய பிளான் என்ன? 2 வருஷத்துக்கு ஒரு தடவை புது ஜெனரேஷன் டெக்னாலஜி. ஆனா புது பிளான் ஒவ்வொரு வருஷமும் ஒரு புது ஜெனரேஷன். இது அவங்க மார்க்கெட்ல இருக்கிற தங்களோட முன்னணியை தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு பவர்ஃபுல்லான மூவ். அவங்களோட இந்த ஒரு வருஷ சைக்கிள் சும்மா பேச்சுக்கில்ல, அடுத்தடுத்து என்ன வரப்போதுன்னு சொல்லிட்டாங்க. பிளாக்வெல் அல்ட்ரா, அதுக்கப்புறம் ரூபின், அப்புறம் ரூபின் அல்ட்ரா. அவங்களோட பிளான்ஸ் எவ்ளோ உறுதியா இருக்குன்னு இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த முழு அனாலிசிஸோட மைய கருத்து என்னன்னா, NVIDIA வெறும் சிப்ஸ் விக்கல, அவங்க எதிர்காலத்துல வரப்போற முழு AI எக்கானமிக்கான அடித்தளத்தையே, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையே உருவாக்குறாங்க. இதனால தான் இது உலக பொருளாதார அளவுல ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. கடைசியா அந்த அனலிஸ்டோட நம்பிக்கையான வார்த்தைகளோடயே இதை முடிக்கலாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் $10 ட்ரில்லியன் மார்க்கெட் கேப்புக்கு 2030ன்னு டெட்லைன் வச்சிருக்கேன். ஆனா என் மனசுக்குள்ள ஒரு சந்தேகம், அது உங்களுக்கு அதை விட சீக்கிரமாவே கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது நாம எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே நம்மள திரும்ப கொண்டு வந்து நிறுத்துது. அப்போ கடைசி கேள்வி என்னன்னா, இது ஒரு கம்பெனியோட வேல்யூ பத்தினது மட்டும் இல்ல, இந்த புது டெக்னாலஜி உருவாக்க போற உலகத்தை பத்தினது. நாம இந்த நம்பர்ஸ் எல்லாம் தாண்டி இந்த டெக்னாலஜி நம்ம வாழ்க்கைய, நம்ம சமூகத்தை, நம்ம எதிர்காலத்தை எப்படி மாத்த போகுதுன்னு யோசிக்கணும். அதுதான் இங்கே உண்மையான கேள்வி.